ஹாய், மாலை வணக்கம். இன்னைக்கு மார்ச் 1. இத்தனை நாளாக நான் சாப்பிட்டு வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அன்ரிலேட்டடாக, அதாவது கண்டென்ட்டே இல்லாமல் அன்ரிலேட்டடாக ஏதோ ஒன்று போடணும், எப்படியாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ நாளாக நான் ஏதோ ஒன்று டெய்லி சாப்பிட்றதெல்லாம் வச்சு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று வீடியோ போடல, அதாவது February 28 நேற்று வீடியோ போடல. இன்னைக்கு மார்ச் 1. மார்ச் 1லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 31 days சேலஞ்ச் எடுத்திருக்கேன். என்ன, டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம் போகணும். மார்னிங் வீட்டில் ஸ்ட்ரெச் பண்ணணும், ஈவினிங் ஜிம் போகணும். இதுதான் இந்த மந்தோட மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நான் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் டெய்லி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு மார்னிங்கே நான் ஜிம் போயிட்டேன். ஜிம் போய் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டேன். ஒரு 20 minutes பண்ண முடிஞ்சுது. மறுபடியும் ஈவினிங் ஜிம் போகிறேன். இது கூட அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைண்ட் லெவலில் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன். எந்த மாதிரி, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டு பழகிறது. இது இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸில் இல்லாமல் இருந்துச்சு. ஐ திங்க் ஏதாவது ஒன்று நினைப்பேன், அது நடந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்படணும். அந்த மாதிரி என்னை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மந்த் முழுக்க இதை பற்றின அவேர்னஸ் எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. 2023 வந்துருச்சு. நிறைய படிக்க வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ராங்கா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டு பழகிறேன். அப்போ எதனால அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப ஷார்ட். அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள ஒன்று கிடைச்சா தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு நான் தள்ளி போட விரும்பல. ஸோ நான் டெய்லி சந்தோஷப்படுறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே, இன்னைக்கு காலையில என்ன பண்ணேன்னா ஜிம் ஒர்க் அவுட் என்ன பண்ணேன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணேன், ஸ்குவாட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயிட் பால் லிஃப்ட் பண்ணி போட்டேன். அதுவே ஒரு 4 rounds 15 times பண்ணிட்டு அதே மாதிரி 4 rounds பண்ணேன். அதுவே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மைண்ட் லெவலில் அப்படியே வைப்பா ஒரு மாதிரி எல்லா நர்வ்ஸும் ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பிரெயின்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப தொலைவில் இருக்கேன் நான். இவ்வளோ படிச்சிருந்துமே ரொம்ப அந்த ஒரு ரொம்ப கேப் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, நான் மார்ச்சுக்குள்ள அதை நான் பிடிச்சிருவேன். ஹாப்பினஸ் ஃபீலிங்கை ரொம்ப சீக்கிரமா ஃபீல் பண்ணி பழகிட்டுனா ஐ ஆம் த கிங். அதை தான் நான் இந்த மாசம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ண போறேன். இதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க போறேன். ஓகே, தேங்க்யூ, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.